Welcome to K Zone. 1941ல நடந்த ஒரு நம்ப முடியாத மர்மம். மரணத்தையே ஏமாத்தின ஒரு பூனையோட நிஜ கதைய இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு சாதாரண பூனையால பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களை மூழ்கடிக்க முடியுமா? நம்ப கஷ்டமா இருந்தாலும் இது 100% உண்மை. இந்த ஒத்த பூனை 3 பெரிய போர்க்கப்பல்கள் மூழ்கினப்பவும் எந்த காயமும் இல்லாம உயிர் தப்பிச்சிருக்கு. ஷாக்கிங்கா இருக்குல்ல? அன்சிங்கபிள் சாம்னு சொல்லப்படுற இந்த பூனையோட முழு டைம் லைனையும் இப்ப நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். மே 1941 ஜெர்மனியோட மிகப்பெரிய போர்க்கப்பலான பிஸ்மார்க் கடல்ல மூழ்கின போதான் இந்த மர்ம கதையே ஆரம்பமாச்சு. அந்த கப்பல்ல இருந்த 2000 பேர்ல வெறும் கொஞ்சம் பேர் தான் உயிர் தப்பிச்சாங்க. அதுல ஒரு ஆச்சரியமான உயிரும் இருந்துச்சு. கடல்ல ஒரு மரக்கட்டையில மிதந்துட்டு இருந்த அந்த கருப்பு வெள்ளை பூனையை பிரிட்டிஷ் மாலுமிகள் காப்பாத்தி ஆஸ்கர்னு பேர் வச்சாங்க. காப்பாத்தின ஆஸ்கார HMS கோசாக் கப்பலுக்கு கொண்டு போனாங்க. ஆனா அது எவ்ளோ பெரிய தப்புன்னா அப்போ அவங்களுக்கு தெரியல. ஆஸ்கார் வந்த சில நாள்லயே ஒரு பயங்கரமான டார்பிடோ தாக்குதல் நடந்து HMS கோசாக் கப்பலும் கடல்ல முழுசா மூழ்கிடுச்சு. இத்தனை பேர் செத்து போனப்பவும் இந்த பூனை மட்டும் மறுபடியும் தண்ணியில மிதந்து எப்படி உயிர் தப்பிச்சுச்சுன்னு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. 2வது முறையா இப்படி அதிசயமா தப்பிச்சதால ஆஸ்கார் பூனைக்கு அன்சிங்கபிள் சாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா பேரு மாத்தினாங்க. அடுத்து உலகத்திலே ரொம்ப பாதுகாப்பான கப்பல்னு சொல்லப்படுற HMS ஆர்க் ராயல் கப்பலுக்கு நம்ம சாமிய மாத்தினாங்க. மறுபடியும் அதே சாபம். சாம் உள்ள வந்த சில நாட்ல அந்த பிரம்மாண்டமான ஆர்க் ராயல் கப்பலும் மூழ்க ஆரம்பிச்சிடுச்சு. இவன் ஸ்டைலே வேற. கப்பல் மூழ்கும், மரக்கட்டையில ஜாலியா மிதப்பான். கொஞ்சம் கூட பயமே இல்லாம மாலுமிகள் கிட்ட வந்துடுவான். 3 பெரிய கப்பல் போச்சு, ஆயிரக்கணக்கானவங்க செத்து போனாங்க. ஆனா இந்த ஒரு பூனை மட்டும் எப்படி கூலா தப்பிச்சுச்சு? சாம் எந்த கப்பல்ல ஏறினாலும் அது கன்ஃபார்மா மூழ்கிடும்னு நினைச்சு பிரிட்டிஷ் கடற்படையே அந்த பூனையை பார்த்து நடுங்கி போயிட்டாங்க. கடற்படைய காப்பாத்த சாமையே இனிமே கடலுக்கே அனுப்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நிலத்துல ஒரு ஆபீஸ் வேலைக்கு மாத்திட்டாங்க. நிலத்திலேயே ரொம்ப சேஃபா வாழ்ந்த நம்ம சாம் கடைசியா 1955 வருஷம் இயற்கையாவே உயிர் விட்டான். இப்ப சொல்லுங்க, எல்லாத்துலயும் இருந்து தப்பிச்ச சாம் ரொம்ப லக்கியா, இல்லனா 3 கப்பலைய மூழ்கடிச்ச ஒரு அன்லக்கி பூனையா? இந்த மர்மத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க தியரிய மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.